ஒரு சின்ன கிராமத்துல ராமசாமி தாத்தாங்கிறவரும் சின்ன பொண்ணுங்கிற பாட்டியை வசிச்சு வந்தாங்க. அவங்க 2 பேத்துக்கும் ஒரு மகன் இருந்தான். அவன் பேரு தங்கராசு. அவன் சரியான சோம்பேறியா இருந்தான். இருந்தாலும் தன்னோட அப்பா கடையை கேட்டு ரொம்ப அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தான். என்ன கண்ணே, இன்னொரு கிளி புரோட்டா வாங்கிக்கிறியா? வாங்கி சாப்பிடுமா, ஏதாவது வேணும்னாலும் கேள்வி எடுத்து தரேன். இல்லைங்கம்மா, போதும், இது ஒண்ணு சாப்பிட்டாலே வயிறு தாராளமா நிறைஞ்சு போயிருமே, அப்புறம் எதுக்கு, இதுவே போதும்மா எனக்கு. நான் சாப்பிட்டு பில்லு கொடுத்துட்டு கிளம்புறேன். என்ன என்னங்க, அடுத்த கஸ்டமர் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் போய் உட்காருங்க. காலு ரொம்ப கடுக்குதுன்னு சொன்னீங்கல்ல, கொஞ்ச நேரம் உட்காருங்க. எவ்வளவு வேலையத்தான் கால்ல இருந்து பாப்பீங்க? ஓ சரிம்மா, நீ சொல்றது சரிதான். கொஞ்ச நேரம் அப்படியே கால் ஆத்திக்கிறேன். அப்பா, என்ன காலு கடுக்குது, வர வர வேலை பார்க்கவே ஒன்னும் முடிய மாட்டேங்குதுமா. ஏங்கம்மா, ஐயாக்கு உடம்பு சரியில்லையா? உங்க பையன்தான் இருக்காப்ல, உங்க பையன் ஏதாவது கடையை பார்த்துக்க சொன்னா அவருக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. எத்தனை நாளைக்கு தான் அவரை கஷ்டப்படுத்த போறீங்க? உங்க மகன்கிட்ட கடை பொறுப்பை ஒப்படைச்சிங்கன்னா அவரு கண்டிப்பா பாத்துக்குவார்லம்மா. பார்க்க நல்ல ஒரு அட்டைத்தான் தெரியுது. அட ஏமா, என் மகன் தினமும் கடை கேட்காத நாளே இல்லை, நான் பாத்துக்கிறேன்னு. ஆனா அவன் ஒரு சரியான சோம்பேறி. கடையை ஒப்படைக்கவே எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குமா. கொஞ்சம் ஒரு சுறுசுறுப்பா வேலை பார்க்குற பையனா இருந்தா பரவாயில்ல, அவனுக்கு எதுவுமே ஒத்து வர மாட்டேங்குதே. அம்மா, நீங்க இப்படியே அவங்கள சோம்பேறின்னு சொல்லியே ஒதுக்கி வைக்கிறனாலதான் அவர் அப்படியே இருக்கிறாரு. நீங்க அவருக்கு வேலை கொடுத்து தான் பாருங்க, அப்ப வச்சு அவருக்கு கொஞ்சமாச்சும் தெளிவு வருதான்னு பாப்போம். நீங்க பொறுப்பை ஒப்படைச்சிங்கன்னா தானா அவருக்கு பணத்து மேல ஆசை வரும், அப்புறம் தொழில் மேலேயும் ஆசை வரும். அப்ப அவரு தானா வேலை பார்க்க ஆரம்பிப்பாரு. நான் சொன்னதை செய்யுங்க. ஆமாம்மா, நீ சொல்றது கூட சரியாத்தான் இருக்குது. எதுக்கும் அவன்கிட்ட ஒரு தடவையாவது இந்த கடை பொறுப்பை ஒப்படைச்சு பார்க்கணும். அப்பா அவன் என்ன பண்றான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முழு பொறுப்பையும் நான் ஒப்படைச்சுக்கிறேன். ஐயா, அதெல்லாம் அவர் நல்ல நிலைமைக்கு வருவார். நீங்க கவலைப்படாம அவருக்கு தொழிலை கத்து கொடுங்க, சரியா? இந்தாங்கம்மா பணம். வழக்கம் போல இந்த கிளி புரோட்டா இன்னைக்கும் ரொம்பவே அருமையா இருந்துச்சு. நான் போயிட்டு வரேம்மா. அப்பா அவங்க மகன் தங்கராசு அந்த இடத்துக்கு வந்தான். வாப்பா, என்னப்பா வேலை தேடி ஏதோ போறேன்னு சொன்ன, என்ன வேலை தான் கிடைச்சிச்சா? வேலை பார்த்துட்டு தான் இவ்வளோ நேரம் கழிச்சு வரியா? அம்மா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், யார் கையும் ஏந்தி நான் பொழைக்க போறது இல்லைன்னு. அங்க ஒரு ஆலமரம் இருந்துச்சு, அது கீழே நல்ல நிழலா இருந்துச்சு. அங்க படுத்துங்கன்னா நல்லா இருக்குன்னு தூங்குனே, நைட் ஆகி போச்சு. அதனாலதான் இப்பதான் எந்திரிச்சு வந்தேன். சரிம்மா, எனக்கு வயிறு ரொம்ப கபங்குது. எனக்கு 2 கிளி புரோட்டா எடுத்து வை. அப்பா செய்யற இந்த கிளி புரோட்டாவை சாப்பிடலன்னா தூக்கமே வராது. சீக்கிரம் எடுத்து வை. அவனும் அந்த புரோட்டாவை எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தான். ஏப்பா தங்கராசு, நானும் அப்பாவும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். உனக்கு நாளையில இருந்து இந்த கடையை ஒப்படைக்கலான்னு நினைச்சிருக்கிறோம். இனிமேல் நீ தான் இந்த கடையை நீ எடுத்து பாத்துக்கணும், சரியாப்பா? உனக்கு அப்பாவுக்கும் முடியல, அப்பாவுக்கும் ஓய்வு தேவைப்படுது. அதனால நீ தான் இந்த கடையை பாத்துக்கணும், கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும். அடடா, எத்தனை வருஷம் கேட்டிருக்கிறேன், இந்த கடையை என்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன்னு. இப்பதான் உங்களுக்கு மனசு வந்துச்சாக்கும். ரொம்ப சந்தோஷமா. இனிமேல் இந்த கடையை நானே பாத்துக்கிறேன். அப்பாவோட நான் நிறைய சம்பாரிச்சு காட்டுறேன் இல்லையான்னு மட்டும் பாருங்க. எனக்கு நீ பொறுப்போட இருந்தா போதும் கண்ணா. தயவு செஞ்சு ஓ சோம்பேறித்தனத்தெல்லாம் தூக்கி போட்டு நம்ம கடையோட பொறுப்பை நீ தான் தலையில தூக்கி வச்சு பாத்துக்கணும். நீ தான் நாளையில இருந்து கடையை நல்லபடியா நடத்தி கொண்டு வரணும். என்னங்க, எனக்கு தங்கராசு மேல நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பா நம்ம கடை பொறுப்பை எடுத்துட்டு அவன் நல்லா பாத்துக்குவாங்க. நீங்க கவலையே படாதீங்க. அப்படி இருந்தா எனக்கும் சந்தோஷந்தாமா. நம்ம பையன் நல்லா வந்தா நமக்கு தானே நிம்மதியா இருக்கும். இப்படி பொறுப்பை மட்டும் ஏத்துக்கிட்டானா சீக்கிரம் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுன்னு அழகு பார்க்கலான்னு இருக்கிறேன். அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தன்னோட மகன் கடையை நல்லா நடத்துவான்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க. காலையில எந்திரிச்சதுமே அவங்க அம்மாவும் அப்பாவும் வாசல்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. சின்ன பொண்ணு, எனக்கு இப்பதான் மனசு திருப்தியா இருக்குது. இன்னைக்கு தான் நான் நிம்மதியா உட்காந்துருக்கிறேன். அதுக்கு காரணம் நம்ம பையன்தான். நம்ம பையன்கிட்ட மட்டும் பொறுப்பை ஒப்படைக்கலன்னா இந்நேரம் காலில் சக்கரத்தை கட்டிட்டு நம்ம 2 பேரும் அலைஞ்சிருக்கணும். நல்ல வேலையா போச்சுல்ல. அப்பா அவங்க பையன் அந்த இடத்துக்கு வந்தான். ஏப்பா தங்கராசு, யாருப்பா அந்த பையன்? எதுக்கு இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கிற? என்னாச்சுப்பா? அப்பா, இன்னைக்கு சாயந்தரத்துல இருந்து இவர் தான் புரோட்டா போட போறாரு. இவர் தான் புரோட்டா மாஸ்டரா நம்ம கடைக்கு வேலைக்கு சேர்த்திருக்கிறேன்ப்பா. அதனால இவருக்கு தினமும் 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்துடலாம், சரியா? ஏப்பா தம்பி, இடத்த நல்லா பாத்துக்கிட்டேல, இங்கேதான் புரோட்டா கடை போடுவோம். நீ இங்க சாயந்தரத்துல இருந்து புரோட்டா நல்லா போட ஆரம்பிச்சிடணும், சரியா? சாயந்தரம் வீட்டுக்கு போறப்ப 1000 ரூபாய் பணத்தோட போவ. நல்லா புரோட்டா போட்டாதான் பணம் பாத்துக்க. ஐயோ, அதெல்லாம் நான் சரியா வேலைக்கு வந்துருவேயா. ரொம்பவே அருமையா புரோட்டா போட்டு தருவேன். 4-5 கடையில புரோட்டா போட்ட பழக்கம் எனக்கு இருக்குது. நீங்க கவலையே பட தேவையில்ல. புரோட்டாவை ரொம்ப அருமையா போடுறது என்னோட பொறுப்பு. சரிங்கய்யா, இடத்த பார்த்துட்டே நான் வீட்டுக்கு கிளம்புறேன், சரியா?
ஏப்பா தங்கராசு, இதெல்லாம் தேவையாப்பா? எதுக்குப்பா வேலைக்கு ஒரு ஆளு? அப்பா இத்தனை வருஷம் தனியா தானே உழைச்சிக்கிட்டு இருந்தேன். எதுக்குப்பா வேலைக்கு ஆளு? நானே உனக்கு தொழிலை கத்துத்தரேன் கண்ணு. தயவு செஞ்சு வேலைக்கெல்லாம் ஆளு வேணாம், நானே தொழிலை கத்துத்தரேன். எப்பா சும்மா இருங்கப்பா, நீங்க எனக்கு கத்தும் தர வேணாம் ஒன்னும் தர வேணாம். எத்தனை நாளைக்கு தான் தொழிலாளியாவே இருக்கிறது? நம்ம பெசாட்டு ஹாயா முதலாளி சீட்ல உட்காந்துக்கணும், கல்லாப்பட்டியை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு எல்லாத்தையும் வேலை வாங்கணும், அதுதான் எனக்கு ஆசை. அதை விட்டுட்டு நான் தொழிலாளி மாதிரி புரோட்டா போட்டா நல்லாவாப்பா இருக்கும்? யார் யார் என்ன வேலை செய்யணுமோ அதை தான் செய்யணும். பேசாம இருப்பா, நான் போய் உக்காந்துக்குவேன்ல. ஏப்பா தங்கராசு, நீ அப்பாட்ட தொழிலை கத்துக்கன்னு, அப்புறம் தொழிலை கத்துட்டு கூட நீ முதலாளி சீட்ல உட்காந்துக்க, வேலைக்கு ஒரு ஆளை போட்டுக்கலாம். தொழிலை கத்துக்காம இருக்கக்கூடாதுப்பா. அப்பா சொல்றாருல கேளுப்பா. நான் சொல்றேன்லப்பா, உனக்கு எல்லா தொழிலையும் ஒண்ணு விடாம ஈஸியா அப்பா கத்துத்தரேன், கத்துக்க கண்ணு. எப்பா இந்த விஷயத்துல என்னைய கட்டாயப்படுத்தாதீங்க, நான் தான் சரியா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன தொழில கத்துக்கங்கிறீங்க? பேசாம உள்ள போங்கப்பா. நான் இன்னில இருந்து முதலாளி சீட்ல மட்டும் தான் உட்காருவேன், தொழிலாளிலாம் நான் பார்க்க மாட்டேன். பேசாம இருங்க. என்னம்மா இது, இப்படி தொழிலை கத்துக்காம முதலாளி சீட்ல உட்காரேன்னு சொல்றானே, இது நல்லதுக்கே இல்லை கொஞ்சம் கூட. என்னங்க, அவன் தான் இந்த விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொல்றான்ல, அப்புறம் என்ன, நமக்கு விடுங்க, என்ன நடக்குதோ நடக்கட்டும், பார்க்கலாம். நைட் ஆனதுமே அந்த புரோட்டா மாஸ்டரை கூட்டு வந்து புரோட்டா போட விட்டு கடையில அவன் முதலாளி சீட்ல உட்காந்துருந்தான். தங்கராசு, இப்படி நீ உட்காந்தே இருக்கிறாம வர கஸ்டமரை வச்சு கொஞ்சம் கவனிக்கலாம்லப்பா. ஏம்மா, என்னைய பார்த்தா சர்வர் மாதிரி தெரியுதா? நான் முதலாளி சீட்ல தான் உட்காருவேன், வேற எந்த தொழிலும் நான் பார்க்க மாட்டேன். எல்லாருமே அவங்கவுங்களே எடுத்து வச்சுக்கிட்டோம். புரோட்டா மட்டும் அந்த புரோட்டா மாஸ்டர் கொண்டு போய் போட்டுருவாரு, அப்புறம் குழம்பு ஈரம்லாம் பக்கத்துல வச்சிருவோம், அவங்களே ஊத்திக்கிட்டோம். இதுல என்னம்மா இருக்குது? நம்ம போய் ஒரு ஆள் வேற எடுத்து வேற வச்சுக்கிட்டு இருக்கணுமா? பேசாம போமா. ஏப்பா தம்பி, 2 கிளி புரோட்டா எடுத்துட்டு வாப்பா. உட்காருங்கய்யா, 2 கிளி புரோட்டா தானே, இந்த எடுத்துட்டு வர, போய் உட்காருங்க. அங்க வந்தவரும் அந்த புரோட்டாவை சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஏப்பா தம்பி, கொஞ்சம் குழம்பு மட்டும் ஊத்துறியாப்பா? எனக்கு கொஞ்சம் கையை நடுங்கும், அதனாலதான் கொஞ்சம் குழம்பு மட்டும் ஊத்துப்பா. ஐயோ, அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம், இந்த வேலையெல்லாம் நீங்க தான் பார்க்கணும், எங்களையெல்லாம் பார்க்க சொல்லக்கூடாது, நீங்களே ஊத்திக்கங்க. என்னப்பா இது, கடைக்கு வந்தா ஒரு குழம்பு ஊத்த மாட்டேன்னு சொல்றீங்க? உங்க அம்மா அப்பாலாம் இருந்தப்ப எப்படி கவனிச்சுக்குவாங்கன்னு தெரியுமா? அங்க சும்மாவே உக்காந்துருக்கிறதுக்கு குழம்பவாது ஊத்தலாமல. எவ்வளோ சொல்லி அவங்க எதுவுமே கேட்காதனால அவரு சரின்னு சாப்பிட்டுட்டு அந்த காசை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புனாரு. இப்படி அவரோட கடை ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்துச்சு. அவரு அவங்க அம்மா அப்பாவோட நிறையவே சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சாரு. அண்ணே, இன்னைக்கு நான் புரோட்டா நல்லா போட்டிருந்தேன்ல, சரிண்ணே 1000 ரூபாய் பணத்தை கொடு, நான் கிளம்புறேன் வீட்டுக்கு, பிள்ளைங்களாம் பசியில் இருக்கு, ஏதோ வாங்கி கொடுக்கணும் போய். சரி, நீ ரொம்பவே நல்லா வேலை செஞ்ச, நாளைக்கு கண்டிப்பா வேலைக்கு வந்துரு, சரியா? இந்த 1000 ரூபாய் பார்த்து போயிட்டு வா. அவரோட சம்பளத்தை கொடுத்து அவரை வழி அனுப்பியும் வச்சாரு. என்னப்பா தங்கராசு, இன்னைக்கு வியாபாரம்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சா? அம்மா, இன்னைக்கு அப்பாவோட நான் தான் அதிகமா சம்பாரிச்சிருக்கேன். நான் தான் சொன்னேன்ல, நான் எப்படியோ நல்லா சம்பாரிச்சிருவேன்னு. பாத்தியா, இனி இத்தனை நாள் சோம்பேறின்னு சொன்னா இன்னைக்கு எவ்வளவு சம்பாரிச்சிருக்கேன் பாத்தியா? அது அப்பா மாதிரி வேலை பார்த்துக்கிட்டோ இல்ல, ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டே நான் பணத்தை சம்பாரிச்சிருக்கேன் பாத்தியா? சரிப்பா, நீ நல்லா சம்பாரிச்சா அம்மாக்கும் அப்பாவுக்கும் சந்தோஷம்தான். சரி வா, வீட்டுக்குள்ள சாப்பிட்டுட்டு பாடு. அவங்க அம்மா சம்பாரிச்சதுல ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இருந்தாலும் தன்னோட மகன் தொழில் எதுவுமே கத்துக்கலன்னு அவங்களுக்கு வருத்தமும் இருந்தது. இப்படி அவரோட கடை ரொம்பவே நல்லா போகவும் ஆரம்பிச்சது. அந்த 1 மாசத்துல அவர் நிறைய லாபத்தையும் பார்த்தாரு. அன்னைக்கு ராத்திரி அதே மாதிரி கடையை போட்டுட்டு ரொம்ப நேரம் காத்திருந்தாரு. அந்த புரோட்டா போடுற புரோட்டா மாஸ்டர் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. அதனால அவருக்காக ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தாரு. ஐயோ, என்ன இந்த புரோட்டா மாஸ்டர் இன்னும் காணா? இவர் வந்தா தானே நம்ம வேலையே ஆரம்பிக்க முடியும், கடையை ஓட்ட முடியும். இவர் என்னன்னா இவ்வளோ நேரம் இன்னும் காணாம இருக்காரு. ஒருவேளை என்னாச்சுன்னு தெரியல, போன் போட்டு கேட்போமா? மணி 8 போகுது, 6 மணிலிருந்து கடையை ஆரம்பிச்சா தானே நல்ல லாபம் பார்க்க முடியும். என்னாச்சுன்னு தெரியலையே. ஏப்பா தம்பி, என்னப்பா பரோட்டா போடலையா? நான் இந்த கடையை நம்பித்தானே வந்தேன், பரோட்டா இல்லையாக்கும்? ஆமாங்கய்யா, புரோட்டா மாஸ்டர் வரல, அதனால இன்னைக்கு கடை லீவு. போயிட்டு நாளைக்கு வாங்கய்யா, நாளைக்கு கண்டிப்பா புரோட்டா இருக்கும், நாளைக்கு கண்டிப்பா வந்துருங்க. என்னப்பா, உங்க அம்மா அப்பா கடையை வச்சிருந்தப்ப ஒரு நாள் கூட லீவு இல்லாம பரோட்டா போடுவாங்க, நீ என்னமோ லீவை விட்டுப்புட்ட. சரி, என்னமோ நான் நாளைக்கு வரேன். என்னங்கண்ணே, புரோட்டா இல்லையா? என்ன கடை ஆச்சரியமா லீவா இருக்குது? எப்பவுமே லீவ்ல இருக்காதே. அதுமா, புரோட்டா மாஸ்டர் வரல, அதனால கடைக்கு லீவுமா. நீ போயிட்டு நாளைக்கு வா, கண்டிப்பா நாளைக்கு புரோட்டா இருக்கும். இப்படி வர்றவங்க எல்லாத்திட்டையுமே புரோட்டா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா அவனுக்கு அன்னைக்கு லாபமே போச்சு. ஹலோ, லீவுனா சொல்ல மாட்டியா? எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? எனக்கு வர கஸ்டமர் எல்லாத்தையும் புரோட்டா இல்லைன்னு சொல்லி போறதுக்கு எனக்கு சங்கட்டமா இருக்குது. இந்த 1 மாசமா எவ்வளவு லாபம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதை ஒரு நாள்ல நீ கெடுத்துருவ போல. ஒழுங்கா நாளைக்கு வேலைக்கு வந்து சேரு.
இப்படி அங்க வேலை பார்த்தவரை திட்டிட்டு போனை வச்சாரு. ஒரு மாசமா எவ்வளவு லாபம் பார்த்தேன், இன்னைக்கு ஒரு நாள் லாபம் பார்க்காத எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சோ கடவுளே, இந்த ஆள் வந்தா தானே புரோட்டா போட முடியும், புரோட்டா போட்டா தானே நான் லாபத்தை பார்க்க முடியும். இப்படி லீவ் எடுத்துட்டு இருந்துகிட்டானேச்சா. ஆனா அங்க வேலை பார்க்கறவரு ஒரு நாள் மட்டும் வராம இல்ல, 5 நாள் தொடர்ந்து லீவு போட்டாரு. அதனால 5 நாளுமே அவரால் வியாபாரமே பார்க்க முடியல. அப்பதான் அவங்க அப்பா சொன்ன வார்த்தை அவருக்கு ஞாபகத்துல வந்தது. அப்பா, என்னை மன்னிச்சிருங்க. நீங்க சொன்னதை நான் அப்ப புரிஞ்சுக்கவே இல்லை. எனக்கு இப்பதான் என்னன்னு புரியுதுப்பா. நீங்க சொன்ன மாதிரி நான் தொழில கத்துட்டு இருந்திருக்கணும். இங்க வேலை பார்க்க வரவரு 5 நாள் வரவே இல்லப்பா. அதனால 5 நாளுமே வியாபாரம் கெட்டு போச்சு. வர்றவங்க எல்லாமே வேற கடைக்கு போயிருந்திருப்பாங்கல்ல. எனக்கு மனசு கஷ்டமாவே இருக்குதுப்பா. தங்கராசு, நான் இப்ப எதுக்காக சொன்னேன்னு உனக்கு புரியுதா கண்ணு? இப்படி அவங்க வேலைக்கு வரலைனாலும் உனக்கு தொழில் தெரிஞ்சிருச்சுன்னா நீயே தனியே அந்த தொழிலை நடத்திருந்திருக்கலாமே. இப்பதான் உனக்கு புரியுதாக்கும். ஆமாப்பா, நீங்க சொல்றப்ப எதுவுமே எனக்கு புரியல. எனக்கு இப்பதான் புரியுது. நான் மட்டும் தொழில கத்து வச்சிருந்தேன்னா அந்த 5 நாளுமே நான் கடையை நானே பார்த்துருந்துருப்பேன். நான் கத்து வைக்காதனாலதானே அவரே எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியதாயிருச்சு. மன்னிச்சிருங்கப்பா, நீங்க சொல்றதா இனிமேல் கேட்பேன். அப்பா, எனக்கு அந்த பரோட்டா தொழில கத்து கொடுங்க. நான் கத்துக்கிட்டேன்னா யாரையுமே எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாதுல்ல. அவங்க அப்பாவும் அந்த தொழில அவனுக்கு கத்து கொடுத்தாரு. அவனு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கத்துக்கிட்டான். நம்ம முதலாளி சீட்ல உட்கார்றது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. தொழிலாளியா எல்லா தொழிலையும் கத்துக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.